ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுத்திருக்கேன்னா, நான் ஒரு ரொட்டி தான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் மைதா மாவை நல்லா அரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிப்புல நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க, எதுவும் டஸ்ட் இல்லாத மாதிரி அரிச்சிட்டு ஒரு கப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாவில் தொளிச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. தொளிச்சதுக்கப்புறமா ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்து அதை நல்லா திருவி வச்சுக்கிட்டேன். அதை துண்டு துண்டு விழாமல் திருவிக்கோங்க. திருவி அதையும் இந்த மாவில் அப்படியே மேலால் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மெல்ல மெல்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா விரசி எடுக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம சாஃப்டாக விரசுகிறோமோ அந்தளவுக்கு அந்த ரொட்டியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதேமாரி ரொட்டி நம்ம விரித்து வேக வைக்கும்போது சைடுகளில் வெடிப்பு விழாது. நல்லா விரசுபடலைன்னா சைடெல்லாம் வெடித்து கீறின மாதிரி வெடிப்பு வரும். அந்த மாதிரி வெடிப்பு வராமல் இருக்கணும்னா நமக்கு நல்ல எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக பாருங்கள். நான் இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல சட்டிலெல்லாம் ஒட்டாத அளவுக்கு எவ்வளோ அழகாக விரசி எடுத்துருக்கேன்னு இந்த மாதிரி விரசி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சைடில் ஒரு தோசை டவா வச்சு அதில் நான் பட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்ரு தான் போடணும்னு இல்லை, ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் பட்ரு போட்டிருக்கேன். அந்த டைமே ரொட்டிக்கு தேவையான இறால் கிரேவியும் சைடில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு மேலே கொஞ்சம் பட்ரு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் கிரேவி. அதனால் இப்போ நான் இந்த மாவை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தாலே அந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு பெரிய உருண்டை எடுத்து அதை பிடிச்சி இதை தான் நான் இனி விரிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக சும்மா நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே டிவி பார்த்துக்கிட்டே படிக்கும்போதோ இதை செஞ்சு கொடுத்தா சும்மாவே தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் கூட இது சாப்பிட்லாம். அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் தோசை டவாவில் போட்டு அதை நல்லா விரிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பழக்கம் இல்லைன்னா தோசை தவாவில் வைக்காதீங்க, கை சுற்றாமல் நான் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள், எனக்கு சைடில் எந்தவித வெடிப்புமே வரலை. இந்த மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி வெந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுன்னு வரணுனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம சிம்மில் வச்சுருந்து வேக வச்சாதான் உள்ள மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்களேன், எனக்கு நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். இது இந்த இதுக்கு சைடிஷ்க்கு நான்வெஜ் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் மீன் கறி, அப்புறம் சிக்கன் கிரேவி, இறால் கிரேவி, அதேமாதிரி சம்பல் 1 மினிட்டில் செய்கிற சம்பல் ஒன்று நான் போட்டிருப்பேன். அந்த சம்பலும் இதுக்கு ஹைலைட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நம்ம இதெல்லாம் செய்யலை, சும்மா இப்போ அவசரத்தை எங்கேயோ போயிட்டு உடனே ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா சுகர் கூட வச்சு சாப்பிடலாம். தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டி நீங்கள் எப்பவும் செஞ்சு கொடுக்கணும் வேண்டாம். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நைட்டு நேரம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மறக்காமல் ஓம் தண்ணி அவிச்சு கொடுத்துருங்க. பிள்ளைங்களுக்கு நல்லது. அப்போ டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்காது. இங்கே பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. எனக்கு சைடில் ஒரு வெடிப்பு கூட இல்லை பாருங்கள். சுட ஆவி பறக்க ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா?